உங்களோட கட் ஆஃப் சொல்லலாமா? கிளாஸ் 12th கட் ஆஃப் டிஎன்இ அட்மிஷன் மூலமாக நீங்கள் எடுத்த கட் ஆஃப்? நான் 199.5 எடுத்தேன். 199 200 200 200. காலேஜ்லேயும் டாப்பராக இருக்கீங்களா? எஸ் 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 எஸ். சிஜி ஓல்டஸ்ட் கேம்பஸ் ரெப்புடேஷன் ஃபேக்கல்ட்டி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அண்ட் இது தவிர்த்து மற்ற காலேஜுக்கும் சிஇஜிக்கும் என்ன விஷயம் டிஃப்ரெண்ட் ஆகுது? வெல்கம் டு சிஇஜி, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா. இந்தியான்னு சொல்கிறத விட வேர்ல்டுலே ஓல்டஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு உமன் இன்ஜினியரிங் கிராஜ் பண்ணப்பட்டது தான் இந்த சிஇஜி, அண்ணா யூனிவர்சிட்டியோட அங்கமாக இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ். இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு, கிண்டி சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 800 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அர்பன் கேம்பஸ். 1794 கிட்டத்தட்ட 232 இயர்ஸ் அப்படின்னா எவ்வளோ அலுமினிஸ் இந்த கேம்பஸ்லேருந்து படித்து வெளியே போயிருப்பாங்க. ஃபேமஸான கோர்ஸான சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல், ஜிம் ஃபெசிலிட்டிஸ், பிக்கஸ்ட் கிரவுண்டு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அர்பன் கேம்பஸ் அந்த கேம்பஸ் இருக்குது. அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இந்த கேம்பஸை இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த காலேஜுக்கு, அவ்வளோ சொல்லலாம். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொன்னால், சிஇஜின்னு சொன்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு ஃபேமஸான காலேஜ் தான் நாம் நினைக்கிறது. அட்மிஷனை பொறுத்தவரை ஹை காம்படிஷன், டிஎன்இ மூலமாக ஹை கட் ஆஃப் 200, 199, 199.5 இந்த பர்சன்டேஜில் சீட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சிஎஸ்சி, இசிஇ மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கி பயங்கரமான காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் சிஇஜி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜாக இருக்குது இந்த சிஇஜி கேம்பஸ். ஓவரால் இந்த சிஇஜி கேம்பஸ் எப்படி இருக்குது, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட அகடாமிக் எந்த மாதிரி இருக்குது, இங்கே படிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கினாங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆனாங்க, அண்ட் இந்த கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும். டைவர்சிட்டி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. அதர் ஸ்டேட் கோட்டா மூலமாக அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கேம்பஸில் இருக்காங்க. கேம்பஸ் லைஃப், ஃபுட், ஹாஸ்டல் அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்ஷன் மூலமாக பார்க்கலாம். நான் உங்கள் சுமன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். சிஇஜி பற்றிய ஒரு டெப்த்தான டிஸ்க்ளோசர் நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் இருக்கும். சிஎஸ்சியை பொறுத்தவரையில் டாப் 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சிஇஜியில் சீட் கிடைக்குது. 199க்கு மேலே 200 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து சில இன்சைட்ஸை நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ. நான் விஷால், ஈரோட்லேருந்து வரேன். நான் ஆனந்த், தஞ்சாவூர்லேருந்து வரேன். தஞ்சாவூர். ஜீவானந்தன், சென்னையிலேருந்து வரேன். விஸ்வேஸ்வரன், சென்னையிலேருந்து வரேன். தருண், திருப்பத்தூர்லேருந்து வரேன். ஸோ டைவர்சிட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லேருந்துமே இருப்பீங்க, கரெக்டாக? ஓகே ப்ரோ. உங்களோட கட் ஆஃப் சொல்லலாமா? கிளாஸ் 12th கட் ஆஃப் டிஎன்இ அட்மிஷன் மூலமாக நீங்கள் எடுத்த கட் ஆஃப்? நான் 199.5 எடுத்தேன். 199 200 200. எப்படி ப்ரோ ஹவ் இட் பாசிபிள்? 200, 199 எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. எப்படி என்ன எஃபோர்ட் போட்டிங்க 12th அந்த டைமில்? பேசிக்காக கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே லைக் டீச்சர்ஸ் நடத்துகிறப்போ நம்ம அன்னன்னைக்கு படிச்சோனாலே எடுத்துடலாம். ஓகே. ஸோ எல்லாருமே ஸ்கூல் டாப்பர் அந்த டைமில், அப்படி தானே? கரெக்ட். எஸ். ஸோ இப்போ காலேஜ்லேயும் டாப்பராக இருக்கீங்களா? எஸ் 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 எஸ். இப்போ எல்லாருமே கிளாஸ் டாப்பர் ப்ரோ? அப்போ ஸ்கூலில் இருந்த அளவுன்னு சொல்ல முடியாது, பட் இப்போயும் நல்லா மேனேஜ் பண்ணுறோம். ஓகே. அவர் சொன்னார். அப்போது ஸ்கூலில் போட்ட எஃபர்ட்டை இங்கேயும் போடுறீங்களா? இன்ஃபேக்ட் அதிகமாக தான் போடுற மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. சீரியஸாக ஸ்கூல் மாதிரி இல்லை காலேஜ். ஸோ எல்லாருமே மெரிட்டபிள் ஸ்டூடெண்டாக இருப்பீங்க. உங்கள் கிளாஸில் உங்கள் கூட பெஞ்சில் இருக்க எல்லாருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. எஸ், கண்டிப்பாக. அது இன்னும் உங்களை ஹெல்த்தி காம்படிஷனாக தானே இருக்கும். ஆமாம், ஹெல்த்தியாக தான். கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குது? இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் இருந்து இப்போ செகண்ட் இயர்னால் ஒரு 2 வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் இருக்கீங்க. அந்த டிரான்சாக்ஷன் எப்படி, இந்த ஸ்கூல் டு காலேஜ் இந்த டிரான்சாக்ஷன் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது? மேக்ஸிமம் ஸ்கூலில் வந்து ஸ்பூன் ஃபீடிங் இருக்கும், நீ படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கூட செய்வாங்க. ஸோ காலேஜில் அதை எதிர்பார்க்க முடியாது, செல்ஃபாக படித்து நம்ம மேலே வரணும். கரெக்டாக அப்படி தான் இருக்கா? ஆமாம், இங்கே மோஸ்ட்லி அப்படி தான். டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் நடத்துவாங்க, அதுக்கு மேலே பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. லைக் நம்ம தான் போய் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். லைக் லைப்ரரி போய் படிக்கணும், ஏன்னா யூடியூப்பில் ரிசோர்ஸஸ் வச்சு படிக்கணும். அவங்கள்ட்டையும் நோட்ஸ் தருவாங்க, பட் நம்மளாக படித்தா தான். ஸ்கூல் மாதிரி ஸ்பூன் ஃபெட் பண்ண மாட்டாங்க, ரிவிஷன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது.
பட் சில காலேஜஸ் ப்ரைவேட்டில் இருக்கும், இங்கே சிஜியில் அதெல்லாம் கிடையாது. ஓகே, சிஜி சிலபஸ் அகடாமிக்காக ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது, லைக் கம்பேர் ஸ்டாண்டர்ட். டு சம் ப்ரைவேட் காலேஜஸ் இல்லை அதர் காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நான் எங்களோட ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்கோம். அப்படி பார்க்குறப்போ லைக் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. சிஜி ஓல்டஸ்ட் கேம்பஸ், ரெப்புடேஷன், ஃபேக்கல்ட்டி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அண்ட் இதை தவிர்த்து மற்ற காலேஜுக்கும் சிஜிக்கும் என்ன விஷயம் டிஃப்ரெண்ட் ஆகுறது? ஸோ சேம் இதே சிஎஸ்சி இன்னொரு ப்ரைவேட் காலேஜில் இருக்குமோ நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுறீங்க? கனெக்ஷன்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்குமே, ஹேக்கத்தான் அந்த மாதிரி இதெல்லாம் மீட் பண்ணியிருப்பீங்களா? பேசிக்காக சொல்லணும்னா இங்கே ஸ்டூடெண்ட் லைஃப் ரொம்ப நல்லா லைக் வேறு காலேஜஸில் இருக்க மாதிரி எதுவுமே டீச்சர்ஸோ இல்லை அதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் போட்டோ பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இங்கே கல்ச்சரல் நடந்துச்சு, எல்லாமே ஸ்டூடெண்ட் ரன் ஆர்கனைசேஷன்ஸ்னால தான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக. நீங்களே ஃபண்ட் ரைஸ் பண்ணி நீங்களே ஆர்கனைஸ் பண்ணுவீங்க? லைக் ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டைரக்ட் கான்டாக்டில் தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது சிஜி கேம்பஸ் லைஃப்? இந்த கேம்பஸ் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? எனக்கு வந்து இங்கே ஒரு லிபராலிட்டி கிடைக்கும் ப்ரோ. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ண முடியும். அகாடமிக்ஸும் கோப் பண்ணுவோம். தென் அதை தாண்டி நம்ம ஸ்கூலில் வந்து அகாடமிக்ஸ் மட்டும் தான் படிப்போம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான கிளப்ஸு லைக் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கும், நம்மளுக்கு சாய்ஸஸ் இருக்கும், நம்மளுக்கு ஏற்ற சூஸ் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் வந்து இதுதான் பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் இருக்காது, லிபரலாக இருக்கும். பேசிக்காக நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டடியும் ஃப்ரீயாக பண்ணலாம், எனி டைம் லைப்ரரி ஆக்சஸ் இருக்கும். அதனால் கேம்பஸே ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டோடு இருக்கும். ஓகே, ஸோ மேனேஜ் பண்ண முடியுதா உங்களுடைய அகடாமிக்ஸ் அப்புறமா பர்சனல் லைஃப்? ஹாஸ்டலில் இருக்கீங்களா எல்லாருமே? இல்லை, நாங்கள் 2 பேரும் இதெல்லாம் நீங்கள் டேஸ் கலர்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுதா? உங்களோட பர்சனல் லைஃப் அப்புறமா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸில் இருப்பீங்க, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுதா? அது கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு மோஸ்ட்லி இந்த கிளப்ஸ் அந்த மாதிரிலாம் என்கேஜ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் இயர்ஸ்லேருந்து தான் எல்லோரும் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த டியூரேஷனில் நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணுவோம். ஸோ ஹாஸ்டலில் இருந்தால் இன்னும் பெட்டர். நீங்கள் எனி டைம் வந்து எங்கே வேணால் இங்கே சுற்றிட்டு இருக்கலாம். லைக் சிஜி ஸ்கொயர் அந்த ரூமில் தான் வந்து எல்லாமே கிளப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே அக்சஸ் இருக்கும், நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணுறதுலாம். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள். இந்த சிஎஸ்சி பொறுத்தவரை உங்களுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுமே எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். லேப் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டாண்டர்டாக எல்லா காலேஜ்லேயும் இருக்க அளவுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் மற்ற கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நியூ எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் லைக் ஒரு 100 years பேக் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்தே வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மாடர்ன் டெக்னாலஜியுமே வச்சுருப்பாங்க. இப்போ மெக்கானிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை-எண்ட் சிஎன்ஜி மிஷின்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ஹாஸ்டலை பொறுத்தவரையில் ஃபுட் நல்லாவே இருக்குமா இல்லை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே, பெட்டராக இருக்கும். மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஹாஸ்டல் ஃபுட் ஆர் கேண்டீன் ஃபுட் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ரெண்டுமே. ஒரு சில டைம் ஹாஸ்டல் ஃபுட் நல்லாயிருக்கும், மோஸ்ட்டாக நல்லா இருக்கும்னு முடியாது, ஓகேவாக இருக்கும். கேண்டீன் ஃபுட் நல்லாயிருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அஃபோர்டபுள். கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்ன ரேஞ்ச் வருது ஃபீஸ் இயர்லி? சிஎஸ்சியில் வந்துட்டு ரெகுலர் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கும். ஸோ செமஸ்டருக்கு ரெகுலரில் பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கும், செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, அண்ட் ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி 15,000ங்கிறது நோ இயர்லி இல்லை, செமஸ்டருக்கு. ஸோ இப்போ இயர்லி 30,000. 30,000 30 to 40,000. ஹாஸ்டலுக்கு ஐ திங்க் 50 to 60 வரும்னு நினைக்கிறேன் இயர்லி. என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியும் ஹாஸ்டலில்? அதில் ஃபுட் வந்துடும் அண்ட் ஃபுட் வந்துடும், ஃப்ரீ வைஃபை கேம்பஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே ஜிம் இருக்குது அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே. ரூம் ஷேரிங்கா இல்லை எல்லாமே ஷேரிங். 2% ஷேரிங் இந்த மாதிரி? பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு 4 ஷேரிங், தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கு 2 ஷேரிங், கேர்ள்ஸ் எல்லாருமே 4 ஷேரிங். சிஜிக்குன்னு இருக்கக்கூடிய கல்ச்சர் என்ன? சில கேம்பஸில் கேர்ள்ஸுக்கு ஒரு தனி டைம் ஷெட்யூல் இருக்கும், பாய்ஸ்க்கு தனி ஷெட்யூல், அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே லைக் எல்லாருமே ஒன்று தான் இங்கே பொறுத்தவரை. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஹையர் ஸ்டடி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? நான் பிளேஸ்மெண்ட் தான் ப்ரோ. ப்ளேஸ்மெண்ட் தான். பிளேஸ்மெண்ட் தான். ஓகே, சிஜி. ஸோ நீங்கள்லாம் ஹை கட்டாப், ஸோ நல்ல கட்டாப்பில் சீட் எடுத்துருக்கீங்க. சிஜி தான் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸா இல்லை வேறு நீங்கள் ட்ரை பண்ணி சம்திங் ஐஐடி என்ஐடி அது கிடைக்காம நான் அதை சூஸ் பண்ணேன் அந்த மாதிரி இருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் ஐஐடி ட்ரை பண்ணேன், மார்க்ஸ் வந்துச்சு, பட் தேவையான மார்க் வரலன்றதுனால ஓகே சிஜியுமே ஒரு ஃபைன் நல்ல காலேஜ் தான். ஓகே, என்னோட ஃபஸ்ட் சாய்ஸ் சிஜி தான் இருந்துச்சு, சிஜி கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் சாய்ஸ் சிஜி தான். சிஜி தான் ப்ரோ. சிஜி தான் ஃபஸ்ட் சாய்ஸ். ஓகே, மெயின்ஸ் எழுதினீங்க இல்லை அட்வான்ஸ் வரைக்கும் எழுதினீங்க? மெயின்ஸ் எழுதிட்டு அட்வான்ஸ் எழுதினேன். அட்வான்ஸ் ரேங்க் சொல்லலாமா ஞாபகம் இருந்தால்? ரேங்க் ஆக்சுவலி ஞாபகம் இல்லை, பட் எனக்கு 7 மார்க்கில் மிஸ் ஆச்சு. 7 மார்க்கில். மார்னிங் பர்சன் அப்படிலாம் நீங்கள் மிட் நைட்டு? எல்லாருமே மிட் நைட்டாக தான் ப்ரோ இருப்போம். இன்ஜினியரிங் கேம்பஸே இப்படி தான் சொல்கிறாங்க. மார்னிங் பர்சன். ஓ, டேஸ் கலர் நம்ம கிளம்பி வரணும்ல. டேஸ் காலேஜ் நைட்லாம் ரொம்ப ஸ்டே பண்ண மாட்டேன். இங்கே மார்னிங் தான். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எல்லா இடத்துலையுமே மிட் நைட் பர்சனாக இருக்காங்க. ட்ரீம் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் இந்த கேம்பஸ் வரும், மைக்ரோசாஃப்ட் கூகுள் வருவாங்களா? இந்த இயர் ஆக்சுவலாக வரலன்னு நினைக்கிறேன்.
ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், சாம்சங் எல்லாம் வரும். அமேசான் வருவாங்க. அமேசான் நிறையவே வருவாங்க. கோடிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இல்லை அதை தவிர்த்து ஸ்டார்ட் அப் சம்திங் இந்த மாதிரி எனி ஐடியாஸ்? அந்த மாதிரி ஐடியா இப்போ எதுவும் இல்லை. லைக் செகண்ட் இயர் தானே போக போக. ஹையஸ்ட் பேக்கேஜ் சொல்லமா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்களோட சீனியர் இந்த வருஷம் கரண்ட் இயர் 2026, லாஸ்ட் இயர் 2025? 40 to 60 இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆவரேஜ் எல்லாமே ஒரே. ஓகே, எனக்கு 36 சம்திங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டேட்டா கிடச்சிது. ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு 7 LP அப்படிங்கிற மாதிரி கிடச்சிது. ஆவரேஜே 10, 9-10 வரும். ஆவரேஜ் 10. ஓகே சரி, இப்போ உங்களோட ஜூனியர்ஸ் இப்போ 12th படித்து இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க இந்த கேம்பஸ் உள்ளே வரணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, பட் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இருக்கும். ஓகே, அதே தான் ப்ரோ. ஸ்கூல் மாதிரி இந்த காலேஜ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி சிஜி வந்து அவன் நினச்ச டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இங்கே வந்துட்டும் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் எங்கள் செட்லேயே வந்து நிறைய பேர் ஸ்கூல் மாதிரியே வெறும் படிக்கிறது போகிறது அது மட்டும் இருப்பாங்க. பட் நிறைய இருக்குது ஆக்சுவலாக அந்த காலேஜில். எக்ஸ்ப்ளோர்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் புது புது விஷயம் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதான் என்னோட அட்வைஸ். ஸ்கூல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது, அதனால் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இங்கே நிறைய கெயின் பண்ணுறது இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்க வைக்கிறது தான். ஓகே, சிஜிக்குன்னு ஒரு பயங்கரமான டேக் வேல்யூ இருக்குது. எப்படி ஐஐடின்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி சிஜிஎன் அப்படின்னு ஒரு டேக் வேல்யூ இருக்குது. வெளியே எப்படி பார்க்குறாங்க பீப்புள் இந்த கேம்பஸ் தவிர்த்து வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் சிஜியில் படிக்கிறீங்கன்னு சொல்லும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாராக இருந்தாலும் வந்து என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றதை இன்ஜினியரிங் படிக்கிறான் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு. எந்த காலேஜ் பண்ணு கேட்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி. ஓ அண்ணா யூனிவர்சிட்டி, அப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஜினியரிங்க்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா காட்டுவாங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் நம்ம எங்கேனாலும் படிக்கலாம், சிஎஸ்சி எங்கேனாலும் படிக்கலாம், ஆனால் சிஇஜியில் படிக்கணுங்கிறது தான் மேட்ரு. கரெக்ட்? எஸ், அதே மாதிரி தான். சிஎஸ்சின்னு சொன்னாலே எல்லோரும் கொஞ்சம் சிங்கிள் வேர்ட் சிஇஜி பொண்ணு கூட கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சிஇஜின்னா. கரெக்டாக வந்து நம்ம கிடச்சிரும். அதான் ப்ரோ, லைக் சிஜிக்குன்னு அந்த டேக் வேல்யூ. இப்போ நாங்களாம் வந்து வில்லேஜ்லேருந்து அந்த மாதிரி வந்தோம். ஸோ ஊரில் வந்து இந்த மாதிரி நாங்கள் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு மதிப்பு இருக்கும். ஓகே, கரெக்டு தான். ஸ்மால் டவுன்லேருந்து ஃபைட் பண்ணி வந்து சிட்டியில் சிஇஜியில் படிக்கிறது ஒரு பெரிய வேல்யூ தான். உங்கள் லொக்கேஷனில் உள்ளவங்களுக்கும் ஆமாம், அது அவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அது இந்த வாட்டியுமே வந்து எங்கள் ஸ்கூலில் நான் மட்டும் தான் முதல்ல தனியாக வந்திருக்கேன், கூட துணைக்கு வேறு யாரும் இல்லை. அதனாலேயே ஃப்ரெண்டு எப்போ காட்டுமாலும் நானும் சிட்டி என்னடா பண்ணுறேன் இப்போ தான் கேட்பான். உங்களுக்கு வேறு என்ன ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது? ஜிம் இருக்கிறத சொன்னீங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்கா? ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பட் பெய்டாக இருக்குது. ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஆர் ஸ்டேட் போர்ட் மெட்ரிக் தான். ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன். ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன். மெட்ரிகுலேஷன். நீங்கள் ப்ரோ? மெட்ரிக். மெட்ரிகுலேஷன். ஸ்டேட் போர்டு தான். ஸ்டேட் போர்டில் மெட்ரிகுலேஷன் பண்ணீங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி பண்ணீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த ரேஷியோ எவ்வளோ இருப்பாங்க? மெட்ரிகுலேஷன் ரெண்டுமே சேம் சப்ஜெக்ட் தான் படிக்கிறோம் சமச்சீர் கல்விக்கு கீழே. பட் இந்த மெட்ரிகுலேஷன் அண்டு ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த ரேஷியோ எவ்வளோ இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? 7.5 அது அவங்களும் இருப்பாங்க. பட் அதை தாண்டியுமே வந்துட்டு நிறைய பேர் 200 கட் ஆஃப் எடுத்தவங்க, 199 எடுத்தவங்க, அந்த மாதிரி நிறைய பேர். 7.5ங்கிறது ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. 100 பேரில் 7 பேர் 8 பேர் இருப்பாங்க. 7.5ன்றது அவங்களுக்கான ரிசர்வ்டு ஸ்பாட்டு. தென் அந்த நிறைய அது வந்து அவங்களுக்காக கண்டிப்பாக அலோகேட் ஆகுது. பட் அதை தாண்டியுமே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க வந்து 200, 190 எடுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக சீட் வரும். ஓகே, ஸோ இந்த ரேஷியோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திறமை இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வந்துடுவாங்க ப்ரோ. ஓகே, ஸோ ஜெண்டர் ரேஷியோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஜெண்டர் டிபார்ட்மெண்ட் பொறுத்து மாறும். இப்போ யார் அதிகமாக இருக்காங்க? பசங்க அதிகமாக இருக்காங்களா கேர்ள்ஸ்? பசங்க தான் அதிகமாக இருக்காங்க. பசங்க தான் ப்ரோ அதிகம். பசங்க தான். இன்ஜினியரிங் கேம்பஸில் எல்லாமே பசங்க தான் அதிகமாக இருக்காங்க. ரிலேட்டிவ்லி கொஞ்சம் இந்த மாதிரியான கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிளப்புக்கிட்ட இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு டொமைனில் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்டீஸாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே அந்த கிளப் இல்லைனாலும் நீங்களே வந்து அப்ரோச் பண்ணி ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணி அந்த உங்களோட சேம் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கவங்க கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ண முடியும். இங்கே அதுக்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதர் ஸ்டேட் கோட்டாவில் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க இருக்காங்களா? அதர் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ அதே மாதிரி வேறு கண்ட்ரிஸ் ஃபாரின் நேஷ்னல்ஸ் அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் தனியாக இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அங்கே இருப்பாங்க. அவங்களும் நம்ம கூட மோஸ்ட்லி ஒன்றா தான் இருப்பாங்க. ரேகிங் இருக்குது அந்த கேம்பஸில் இல்லை ரேகிங் ஃப்ரீயா? நோ ரேகிங். ரேகிங் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, ரேகிங்கே கிடையாது. உண்மையாக ரேகிங் கிடையாதா? ரேகிங்லாம் கிடையாது ப்ரோ. ஏன்னா இருக்குது சில கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, சிஇஜியில் இல்லை. ஓகே, சிஇஜியில் கிடையாது. நாங்கள் சீனியர்ஸ் ரேங்கிங் பண்ணாமல் தான் சரி. ஓ, நீங்கள் பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்கிறீங்க. ஓகே, சில காலேஜில் இருக்குது. நம்ம இப்போ கிரவுண்டில் இருக்கோம், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நீங்கள் பால் பிறக்கி போடணும், நாங்கள் பேட்டிங் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் போன சில காலேஜில் அதெல்லாம் ஃபீல் பண்ணேன். ஓகே ப்ரோ, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. வேறு எதுவும் நீங்கள் உங்களோட எங்கர் செல்ஃபுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்கர் செல்ஃப் மீன் ஃபஸ்ட் இயர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி இருந்தால் இன்னும் ஒரு பெட்டரான பர்சனாக இருந்திருப்பேன் அப்படின்னு. ஃபஸ்ட் இயரில் அதான் லைக் ஸ்கூலில் எப்படி படிச்சுக்கிட்டே இருந்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து அதே பண்ணிகிட்டு இருந்துட்டோம். ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் வெளில வந்து நிறைய பேரோட பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கோம்.
சிம்பிளாக தான் ப்ரோ. ஃபஸ்ட் சொன்ன போது தான் ஸ்கூல் வேறு காலேஜ் வேறு. ஸ்கூலில் இருக்கவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, காலேஜ் வந்து நானாக தான் நினச்சேன் ஸ்கூலில் இருக்கும் போது இங்கே இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி கிடையாது, பழகி பார்த்தா எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஓகே. ஸோ பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எதில் லேக் ஆகுறாங்க ஃபஸ்ட் இயர் உள்ளே வரும்போது, எதில் அவங்க பின்தங்குறாங்க? வந்த உடனே கொஞ்சம் ஒரு ஜெர்க் வரும். இந்த மாதிரி நிறைய எல்லாருமே லைக் ஸ்கூலில் இருக்கும்போது அவங்க ஒரு தனி டாப்பர் செக்ஷனாக இருப்பாங்க. இங்கே வந்தோடனே எல்லாருமே டாப்பர்ஸாக இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு ஒரு இது பயம், ஒரு ஃபியர் கிரியேட் ஆகும். என்ன எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படிலாம் பார்க்காம நம்மளோட தனித்துவமான இன்ட்ரெஸ்ட், ஸ்கூல் வரைக்கும் நம்ம படிப்புன்னு வந்துடுவோம். இங்கே வந்து நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் நம்ம இன்னும் எக்ஸல் ஆகணும். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நம்ம ஒரு சிங்கிள் டாப்பராக இருந்திருப்போம். இங்கே வந்தோடனே நிறைய டாப்பர்ஸ் வருவாங்க. நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்ற டவுட்லாம் இருக்கும். ஆனால் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டினியூ. ஸ்கூல் தான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ பயோமேக்ஸ் படிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கோடிங் இந்த மாதிரி விஷயத்தில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக கன்சிஸ்டண்ட்டாக அவங்க கற்றுக்கிட்டு இருந்தால் தான் வந்து இப்போ ஃபர்தர் இப்போ செகண்ட் இயர் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் சர்வே ஆக முடியும். நீங்கள் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா? பயோமேக்ஸ். ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க எல்லாரோடையும் சேர்ந்து. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. இப்போ ஓகே மேனேஜ் பண்ணிடுவேன். சிஜிபிஏ சொல்லலாமா வேண்டாமா? சொல்லலாமா? நிறையா தானே? நிறைய தான் வேணாம், அதனால தான் வேணாம். ஏன் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுங்கள் அப்ராக்சிமேட்டாக. பார்க்குற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எல்லாருமே சிஜிபிஏ 9க்கு மேலே. 9க்கு மேலே. ஓகே ப்ரோ, கூல். இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? டிஎன்ஏ கவுன்சிலிங் அது வந்து ஒரு இந்த கவுன்சிலிங்கில் அது ரொம்ப டைம் எடுக்கும், ஒரு 3 months அதிலே உட்காந்து அந்த டைம் எப்படி இருந்தது உங்கள் மைண்ட் செட்? அந்த டைமில் நிறைய பேர் ஒரு மாதிரி பயமுறுத்துவாங்க, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் மாற்றி போட்டிங்க அப்படின்னா அவங்க லைஃபே போயிடும் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்குலாம் கிடையாது. லைக் அந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் போகும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். லைக் ஒரு பண்ணும்போது இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா ஒன் டைம் செக் பண்ணிட்டா மட்டும் போதும் ப்ரோ. ரொம்ப ஃபியர் பண்ணாமல் பேனிக் ஆனாலே மாற்றி போட்டுருவோம். கரெக்ட். அதுக்கு முதல்ல நிறைய டைம் இருக்குது, நம்ம பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணலாம். கவுன்சிலிங் போடும்போது நம்ம காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்குலாம் 3 days டைம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஓடி போடுற வரைக்கும் லாக் ஆகாது. அதனால் நம்ம பயங்கரமாக போடலாம். அங்கே அவங்களே சென்டர் அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நியர்பை நம்மளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீ ஒரு சில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறத போய் கேட்டுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஷேர் பண்ண நிறைய விஷயம் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கேம்பஸில் வர உங்களோட ஜூனியருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.